நீதிமன்றம் மன்னிப்பு கேட்டால் பிரச்சனை தீரும் என்கிற ஒரு கருத்தினை கூறியிருக்கும் நிலையில் தற்போது மக்கள் நீதி மைய செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் இது குறித்து கூறியவற்றை பார்க்கலாம். மன்னிப்பு கேளுங்கிறாங்க. ஒருவேளை தவறாக அவசரப்பட்டோம் டங் ஸ்லீப் ஆகி ஒரு வார்த்தை சொன்னால் ஆகா தப்பாக சொல்லிட்டோமே மன்னிப்பு கேட்கலாம், வருத்தப்படலாம், தப்பே கிடையாது. இது இந்தியா முழுக்க உலகம் முழுக்க மொழி சம்பந்தமான ரிசர்ச் பண்ணுறவங்க தமிழுடைய தூரம் எவ்வளோ காலத்து மொழி அதுலேருந்து என்ன இந்த மொழியெல்லாம் உருவானதுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை மம்முட்டி கூட சொன்னார், எங்கள் மலையாளத்துடைய தாய்மொழி தமிழ்நாடு. என்.டி. ராமராவ் சிஎம்மாக இருக்கும் பொழுது தமிழ் இஸ் அவர் எல்டர் சிஸ்டர்னு சொன்னார். எல்லாருக்குமே தெரியும் அது. இன்னும் எங்களோட கர்நாடக நண்பர்கள் கூட தெரியும். பட் அதை இவர் சொல்ல வந்தது கூட நீ உன்னோட நான் பெரிய ஆள் இல்லை, வி ஆர் பிரதர்ஸ், வி ஆர் ரிலேஷன், நம்ம சந்தோஷம் ஒன்றுக்காக அவங்க அன்பை சொன்ன வார்த்தை. அதை அவங்க எடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். வேணும் நல்லா படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க டிபேட் பண்ணலாம், இல்லைன்னு ப்ரூவ் பண்ணலாம். அதை ரெண்டு கருத்து சொல்லலாம். அது நல்ல ஆரோக்கியமான ஒரு விவகாரமாக இருந்தாங்க. அதை விட்டுட்டு உடனே ஒன்று மன்னிப்புக்கிறது தான் ஆகணும், இன்னும் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னா அது வந்து சில மக்களுடைய உணர்ச்சியை நம்பி வாழ்கிற சில டீம் செய்கிற வேலைகள். இப்போ கர்நாடகாவில் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ கமல் தரப்பில் என்ன சொல்கிறாங்க? நாட் ஓன்லி தமிழ் ஆடியன்ஸ், இங்கே கன்னட ஆடியன்ஸ் கூட படம் வரணுமேனு ஆசைப்பட்றாங்க. எனக்கே சில பேர் ஃபோன் பண்ணாங்க, என்ன சார் படம் வந்துருமான்னு கேட்குறாங்க. இது ஏன்னா அங்கே பேச்சே இல்லை. இப்போ பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எப்படி இருந்ததுன்னா ஆர்ட் அங்கே லாங்குவேஜ் உள்ளே வர்றதில்லை. பட் இது சில டீம் காலகாலம் பண்ணுறாங்க. ஒரு ரஜினிகாந்த் சார் கூட பண்ணாங்க, சத்யராஜ் பண்ணாங்க. எங்கள் தலைவர் வந்து சில விஷயங்களை தெளிவாக இருப்பார். இது நாட் ஓன்லி ஆக்டர், அவர் ஒரு கிரியேட்டர். ஒன்றை தப்பாக சொன்னால் அதுக்காக எக்ஸ்கியூஸுக்கு சரியாக இருப்பார். ஆனால் சரியாக சொன்னதுக்கு அவர் மன்னிப்பு கேட்க நினச்சார்னா அது அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு இதுதான். அதான் பார்ட்டியை வந்து அவர் கேட்க மாட்டார், சத்தியம் தலை வணங்காது அப்படி சொல்கிறதுக்காக தாங்க. இப்போ கர்நாடகாவில் இந்த இஷ்யூவில் வந்து காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, பிஜேபி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. எல்லாருமே வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, இது வந்து கரெக்டான இது இல்லை அப்படின்னு சொல்லி சித்தராமையா சொல்கிறாரு. சில செகண்ட் லைன் லீடர்ஸும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் சில பார்ட்டிஸ் உங்களுக்கு டைரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க கமலுக்கு, அவர் அந்த இன்டென்ஷனில் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்ட்டிஸ்ட் என்ன இதை எதிர்பார்க்குறீங்களா? என்ன இல்லை, யாராவது இதை பற்றி பேசுகிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கவங்க, இந்த மாதிரி பப்ளிக் இஷ்யூக்குள்ள கருத்து சொல்கிறவங்க அவசியம் சொல்லணும். பட் நம்ம யாரும் எங்களுக்காக பேசுங்கன்னா யார்ட்டையும் போக முடியாது. ஏன்னா நான் அவர் எப்போவுமே அவருக்காக யாரையும் தெரியல, அவர் தான் யாருக்காக இருப்பார். தட்ஸ் வை அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேச வேண்டியதானே. இதை ஏன் நீங்கள் பேசலன்னு கேட்குறதோ, நீங்கள் பேச லாபி பண்ணுறதோ தேவையில்லை. நம்ம சரியாக சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கம் அவங்க லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட உணர்ச்சியில் கூடுதலாக சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. அவங்க யோசிக்கணும். இதை பற்றி இது இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு ஷூ பண்ணுற அளவுக்கு வார் மூடில் பண்ண விஷயம் கிடையாது. அன்பு அண்ட் லவ். அப்போ அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்னப்பா